இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திராட்சையில் நோய் மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கார்த்திக் பாண்டி அவர்கள் தரும் தகவல்கள். இந்த தேனி மாவட்டத்தில் அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களில் ஒன்றாவது திராட்சை. இந்த வணிக ரீதியாகவும் பயிர் செய்யப்படும் பயிர்களில் ஒன்றானது திராட்சை. இதில் அதிகமான மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடியது நோய்கள். இது என்னென்ன நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிச்சாம்பல் நோய், செவட்டை நோய், கருஞ்சாம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பல் நோய், இரண்டாவதாக சாம்பல் நோய், மூன்றாவது பார்த்தீங்கன்னா பறவைக்கண் நோய், ஆந்த்ரக்னோஸ் அப்படின்னு சொல்கிறது. நான்காவது நோய்கள் பாக்டீரியல் சொறி நோய் அப்படின்ற நோய்கள் பெரும்பாலும் இந்த திராட்சையை பாதிக்கக்கூடியது. இந்த திராட்சை இந்த கம்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் அதிகமாக பயிர் செய்யப்படுகிறது. அதிகமாக பயிர் செய்கிற பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர். இந்த இதில் இந்த கம்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வருடம் முழுவதுமாக திராட்சை பயிர் செய்து வருகிறார்கள். இப்போ அதில் தாக்கக்கூடிய நோய்கள் ஒவ்வொன்றா பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு அடிச்சாம்பல் நோய். இந்த அடிச்சாம்பல் நோய் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெப்பநிலை, அதாவது ஒரு 15லிருந்து 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும்போது இந்த நோய் வர ஆரம்பிக்குது. இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 3 நாள் 4 நாளைக்கு மழை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காற்றினுடைய ஈரப்பதம் 98% இருக்கும்போதும் இந்த நோய்கள் பரவுவதற்கு காரணமாக அமைகிறதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா எதை பாதிக்கும், அப்போ நம்ம நிலத்துக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஈரப்பதம், அதாவது இரவு நேர ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் தொடர்ந்து ஈரப்பதம் இருந்தாலும், அதுக்கடுத்து இலையினுடைய ஈரப்பதம் ஒரு 8 மணி நேரம் இருந்தாலும், 15லிருந்து 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும்போது இந்த அடிச்சாம்பல் நோய் செவட்டை நோய் பரவுவதற்கு காரணமாக அமைகிறதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சாம்பல் நோய். இந்த அடிச்சாம்பல் நோய் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, அதாவது கவாத்து செய்வதற்கு முன், அதுக்கடுத்து அறுவடைக்கு பின் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெந்நீர துகள்கள், அதாவது வெந்நீர துகள்கள் இலையினுடைய அடிப்பரப்பில் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அதன் மேற்பரப்பில் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பச்சை நிறத்தில் காணப்படும். பின்பு அது நிறம் மாறி எண்ணெய் வித்துக்களோட, அதாவது மஞ்சள் நிற எண்ணெய் வித்துக்களுடன் இந்த இலை தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரியும் போது ஒன்றாகும் அப்படின்னா இந்த இலை முழுதும் கருகி காஞ்சு போய் கீழே விழுந்துடும். அப்போ இந்த நோய் பாதிச்சுச்சுன்னா எதை பாதிக்கும் அப்படின்னா, இளம் தளிர், தண்டு, காம்பு, பழங்கள், பூக்கள், இது அனைத்தையுமே இந்த நோய் பாதிச்சிடும். அப்போ இந்த நோய் பாதிச்சிச்சு அப்படின்னா எவ்வளவு சதவீதம் மகசூல் இழப்பு ஏற்படும் அப்படின்னா 90% மகசூல் இழப்பு ஏற்படும். தகுந்த பயிர் பாதுகாப்பு முறை இல்லை என்றால் 100% வரை இந்த நோயினால் மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இப்போ இந்த பகுதியில் அதிகமாக என்ன நம்ம பயிர், அதாவது தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாகவும் இந்த நோய் அதிகமாக இந்த பகுதியில் வரக்கூடியது. இப்போ நோய் மேலாண்மை, இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன நோய் மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவாத்து செய்வதற்கு முன், அறுவடைக்கு பின், அதாவது பார்த்தீங்கன்னா உறக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொன்னால் ரெஸ்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. அந்த நிலையில் மொட்டு துளிர், அதாவது போடாக்ஸ் மிக்சர் 1% போடாக்ஸ் மிக்சர், அதாவது காப்பர் சல்ஃபேட்டும் நீர்த்த சுண்ணாமும் ஒரு கிலோ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி யூனிஃபார்மாக ஒரே அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து போடாக்ஸ் மிக்சரை ஸ்ப்ரே பண்ணுவோம், அதாவது தெளிப்பாங்க. அப்படி தெளிப்பதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த அடிச்சாம்பல் நோய் முதலே கண்ட்ரோல் ஆகும், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இது ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த நோய் போடாக்ஸ் மிக்சரை இன்னமும் திராட்சை விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அடிச்சாம்பல் நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைகள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு மொட்டு வருது, மொட்டிலிருந்து துளிர்த்து 5 இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரில் 5 இலைகள் அதாவது இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மெத்திரம் ப்ளஸ் டைமீத்தோமார்ஃப் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1.5 to 2 கிராம் அந்த லெவலில் அடித்தோம்னா பெர் லிட்டருக்கு அடிச்சிங்க அப்படின்னா இந்த அடிச்சாம்பல் நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 இலைகளுக்கு அடுத்து 7 இலைகள் விடும்பொழுது, அதாவது ஃபொசட்டைல் அலுமினியம், அதாவது ஃபொசட்டைல் அலுமினியம் அப்படின்ற மருந்தை 2 கிராம் பெர் லிட்டருக்கு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அந்த நோய் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கடுத்து 7 இலையிலிருந்து 9 இலைகள் அந்த மாதிரி பருவத்தில் இருக்கும்போது நீங்கள் என்னன்னா
அதாவது மெத்திரம் டைமித்தோமார்ஃப் அப்படின்றத 2 கிராம் per லிட்டர் அப்படின்ற அளவுக்கு அடிச்சிங்க அப்படின்னா அந்த நோயை வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பருவநிலைக்கும் தகுந்த மாதிரி வந்து விவசாயிகள் வந்து மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது அப்போ வந்து அடிக்கும்போது இந்த நோயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் நோய். இந்த சாம்பல் நோய் வந்து எப்படி வரும் அப்படின்னா, அதிகமான வெப்பம் இருக்கும், என்னடா மழை வரல, இன்னைக்கு திடீர்னு மழை வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப குலுக்கமாக இருக்குன்ற சூழ்நிலை திடீர்னு ஒரு நாள் மழை வரும். அப்போ வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும் போதும் ஒரு நாள் சடனாக மழை வரும்போது இந்த சாம்பல் நோய் வந்து வர ஆரம்பிக்குது. இந்த சாம்பல் நோய் வந்து எப்போ அதனால் வந்து எப்படி வந்து அது இழப்பு ஏற்படும் அப்படின்னா, ஒரு 60-70% வந்து இந்த சாம்பல் நோயினால் இழப்பு ஏற்படும். இந்த சாம்பல் நோய் வந்துச்சு அப்படின்னா எதை கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் தளிர், தண்டு, காம்பு, பழங்கள், பூக்கள் அனைத்தையுமே வந்து பாதிக்கும். அப்படி பாதிக்கிறதுனால மகசூல் இழப்பு எவ்வளோ ஏற்படும்? 60-70% மட்டும்தான் மகசூல் இழப்பு ஏற்படும். சரி, இது வந்து இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய இலையின் மேற்பரப்பில் வந்து வெண்ணிற துகள்கள், அதாவது சாம்பல் நிற வெண்ணிற துகள்கள் வந்து இலையின் வந்து மேற்பரப்பில் காணப்படும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா சாம்பல். இது வந்து எந்த பருவத்தில் வரும் அப்படின்னா, இப்போ வந்து பிஞ்சு பிடிச்ச, அதாவது பி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, பட்டாணி வடிவம், அந்த பருவத்தில் தான் வந்து, அந்த பருவம் அப்படின்றது ஒரு 40லேருந்து 45வது நாள் தான் வந்து அந்த பட்டாணி பருவம் அப்படின்னு சொல்கிறது. அந்த பருவத்தில் தான் வந்து இந்த சாம்பல் நோய் வர ஆரம்பிக்கும். இந்த சாம்பல் நோய் வந்துச்சு அப்படின்னா அசாசிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டைஃபென்கோனசோல் அது வந்து 2 கிராம் per லிட்டருக்கு வந்து இந்த மருந்தை வந்து அடிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ளோப்ளூட்டனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, அதுவும் வந்து 2 கிராம் per லிட்டருக்கு அடிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடவுக்கு முன் உடவுக்கு பின் அப்படின்னு இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பைகார்பனேட் அப்படின்றத 5 கிராம் per லிட்டருக்கு. இந்த மாதிரி வந்து அதாவது தட்பவெட்ப சூழ்நிலையும், அதாவது இது மாறுபடும் போது விவசாயிகள் வந்து அந்த உகந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து மருந்தடிச்சுக்கிட்டு தங்களுடைய பயிரை வந்து பாதுகாக்கிறாங்க. இப்போ இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் அவர்கள் வந்து செய்யக்கூடிய தவறுகள் என்னவென்றால், இப்போ வந்து கவாத்து பண்ணுறாங்க, அதாவது ப்ரூனிங் பண்ணுவாங்க அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது. கவாத்து பண்ணும்போது இலைத்தலைகள், அதாவது பாதிக்கப்பட்ட இலைகளை வந்து கீழே விழுந்துடும். அப்போ இலைகள் விழும்போது அந்த இலைகளில் இருக்கக்கூடிய நோய்கள், அதாவது நம்ம வந்து இந்த நோய்கள் வந்து பெரும்பாலும் எதன் மூலமாக பரவக்கூடியனா, ஒன்று காற்று மூலமாகவும் இன்னொன்று நீரின் மூலமாக பரவக்கூடியது. அப்போ என்ன ஆகும், இலையை பிடுங்கி கீழே போட்டுறாங்க. அப்போ போட்டுட்டு அதை ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போய் அதை வந்து கொட்டி எரிச்சிடணும், இல்லை புதைச்சிடணும். பட் யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. தகுந்த காற்றோட்டத்தோடு இருக்கணும், நல்ல வடிகால் வசதியோடு இருக்கணும். அதே மாதிரி நிறையா வந்து அடியில் கிள்றது, நுனியில் கிள்றது, பிஞ்சு இறக்குறது, பிஞ்சு இறக்கி கட்டுறது அப்படின்னு நிறையா வந்து ஒவ்வொரு இது வந்து நிலைகள் இருக்குது. அந்த நிலைகளை வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது அந்த இலைத்தலைகளை சேகரித்து அழிச்சிடணும். அழிச்சா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து இந்த நோயிலிருந்து பாதுகாத்து பயிரை வந்து நல்ல மகசூலோடு கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டு, மேலும் விவரங்கள் பெற முனைவர் வி. கார்த்திக் பாண்டி அவர்களை 096000477851 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.